ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4க்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிசல்ட்டுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்ன, அதாவது குரூப் 4 ரிசல்ட்டு எந்த தேதியில் வந்து வரப்போகுது, இந்த வாரத்தில் வருமா, யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் வேலை வந்து நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களில் கட் ஆஃப் மார்க் வந்து குறைய வரும், மற்ற மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக வரும், விஏஓ போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்கணும், இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஏவாக இருக்கட்டும், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ மார்க் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 4க்கான ரிசல்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே, அதாவது கிட்டத்தட்ட இந்த 11 லட்சம் பேர் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். எப்படா வந்து எக்ஸாமோட ரிசல்ட் வரும், தீபாவளிக்கு வருமா, தீபாவளிக்கு பிறகு வருமா அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தீபாவளிக்கு முன்னக்கூட்டியே வந்து வந்துடும், கவலையப்படாதீங்க, வந்துடும். ஸோ எவ்வளோ மார்க்கெல்லாம் வந்து இருக்குது, என்னோடய மார்க் வந்து இவ்வளோ, கண்டிப்பாக எனக்கு கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, என்னோடய கம்யூனிட்டி இது, என்னோடய ப்ரையாரிட்டி, நான் இந்த மாதிரியான ப்ரையாரிட்டி எல்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. அதோடு கூட எந்தெந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக இருக்க போது, எந்தெந்த மாவட்டங்களில் குறைவான மார்க் இருக்க போகுது அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்க மாவட்டங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அதாவது இதே வந்து குறைவான கட் ஆஃப் உள்ள மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான மாவட்டங்கள் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சென்னை வந்து சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டி போடுவாங்க. ஏன்னா சென்னையோட மக்கள் தொகை வந்து அதிகம் அப்படின்றதுனால சென்னையை பொறுத்த அளவில் நமக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் அது இருக்கும். அதோடு கூட கோவை மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நகரங்கள், சென்னை, கோவை, திருச்சி, இந்த மாதிரியான நகர்ப்புறங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் மார்க்கு அதிகமாக தான் இருக்கும். இதே வந்து கிராமப்புறங்களில், இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் சற்று குறைவாகவே இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ இருக்கும், எந்த சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் வந்து எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் அப்படின்றதையுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நமக்கு ரிசல்ட்டு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசல்ட் வந்து எப்போ வரும், அதாவது ஜூலை 12ஆம் தேதி நீங்கள் எழுதின எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும். இதில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அக்கா எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்குமா, இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ரிசல்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கோமோ அந்த மார்க்கு தான், அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கு பதிலாக நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு வந்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கும் போது நம்ம குறைவான மார்க் எடுத்திருந்தால் கூட நமக்கு வந்து இந்த வருடம் சான்ஸ் கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், எந்தெந்த ப்ரையாரிட்டியை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுமே சொல்ல. ஸோ நமக்கு வேக்கன்சிஸ் இதோட அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆல்ரெடி 3500 வேக்கன்சிஸ், இப்போ ஒரு 4000 சில்லற வேக்கன்சிஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 8000லேருந்து 8500 அந்த மாதிரியான வேக்கன்சிஸ் வரும். அதோடு கூட இதுதான் வந்து ஃபைனல் கிடையாது. ஸோ இன்னுமே கூட நமக்கு ஆஃப்டர் த ரிசல்ட்டு கூட நமக்கு தாராளமாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த குரூப் 4 எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த குரூப் 4 எழுதினவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்னை, கோவை, திருச்சி இந்த மாதிரி ஊர்கள் இல்லாத மற்ற ஊர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நாமக்கல், அதுக்கப்புறம் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டம், இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கட் ஆஃப் மற்ற மாவட்டங்களை விட, அதாவது சென்னையை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்கு இல்லை வந்து 6 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவான கட் ஆஃப் மார்க்கு தான் வரும்.
அதோடு கூட யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை குறைவான ஒரு 100 மார்க் இருந்தால் கூட வேலை கிடைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யாருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறீங்க, அதாவது அதுக்கான அரசாங்க சான்றிதழ் வச்சுருக்கீங்க, டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு கூட விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ் வந்து கிடைக்கும், கம்மியான மார்க் இருந்தால் கூட. ஏன்னா வந்து இந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ளவங்க நிறைய பேர் போட்டியிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோடு கூட முன்னாள் இராணுவத்தினரோட பிள்ளைகளாக இருக்கட்டும், முன்னாள் இராணுவத்தினராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கோட்டா சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத ஒதுக்கிப்பாங்க. அதோடு கூட அநாத ஆசிரமம், அதாவது ஆதரவற்றவங்கள வந்து நீங்கள் வந்து ஆசிரமத்தில் தங்கி படித்து சிறு குழந்தையிலேருந்தே அங்கேருந்து படிச்சிருக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விதவை, அப்புறம் கணவனால் கைவிடப்பட்டோர் இந்த மாதிரியாக இருக்கிறீங்க, அப்புறம் கொரோனாவிலே தாயோ தந்தையோ இந்த மாதிரி இழந்தவங்க, அதற்கான முன்னுரிமை சான்றிதழ்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 100 மார்க்கு 110 மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தா கூட வந்து கண்டிப்பாக சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து நிறைய நம்ம வீடியோ வந்து சொல்லிட்டோம். ஜென்ரல்னால் எவ்வளோ வரும், அப்புறம் எம்பிசி, பிசி, டிசி, அப்புறம் டிஎன்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக வரும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் வரும். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயுமே வந்து நான் சொல்கிறேன், நம்ம வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இந்த ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் மட்டும் நம்ம ஒரு 140க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுன்சிலிங்ஸ் வர போகலாம், அதை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஜேஏ போஸ்டிங்ஸ் கிடைச்சா கூட, ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கிடைச்சா கூட எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 120 ஒரு 125 அந்த மாதிரியான மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைத்துவிடும். இந்த வருடம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைத்துவிடும். அதோடு கூட நம்ம வந்து முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்குறோம், இல்லை பிஎஸ்டிஎம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. பிஎஸ்டிஎம் முதல் தலைமுறை பட்டதாரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்றிதழ்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே அந்த மாதிரி முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கிறீங்க, இல்லை நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான சான்றிதழ்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக இந்த வருடம் நம்ம கவுன்சிலிங்ஸ் போகலாம். கவுன்சிலிங்ஸ்க்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக நமக்கு வேக்கன்சிஸ் ஆஃப்டர் த ரிசல்ட் நமக்கு வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வாரத்தில் கூட நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஒரு வாரம் இருக்குது, இன்னொரு அடுத்த வாரம் இருக்குது, 2 வாரம் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட்டை பற்றின அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.